ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் பேக். ஸோ இது நம்ம பார்க்க போகிறது ஹெல்ம் சீரீஸோட செகண்ட் வீடியோ, செகண்ட் பார்ட். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ரியல் டைம் யூஸ் கேஸ் தான் பண்ண போகிறோம். ஸோ அதோட ஸ்டெப் பை ஸ்டெப்ஸ் இல்லை அதில் இப்போ ரியல் டைமில் நம்ம எப்படிலாம் பண்ணுவோம் அப்படின்றத நான் டிஸ்கஸ் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் வீடியோவுக்கு நீங்கள் கொடுத்த ரெஸ்பான்ஸுக்கு ரொம்ப நன்றி. ஸோ இந்த வீடியோ வந்துட்டு அதே மாதிரி கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஈஸியாகவும் புரியும். புரியல அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கேளுங்க, கொஷின்ஸ் கேளுங்க, நான் அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன் நான். ஓகே, ஸோ வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ இப்போ நம்ம இந்த செகண்ட் வீடியோவில் இப்போ ஒரு பேசிக் யூஸ் கேஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஒன் பை ஒன்னாக தான் நம்ம போவோம் நம்ம. ஸோ இந்த யூஸ் கேஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஹெல்ம் சார்ட் நாம் பார்க்குறோம். ஸோ ஹெல்ம் சார்ட்டோட அடுத்த ஒரு யூஸ் கேஸு. இந்த யூஸ் கேஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இது வந்துட்டு ஒரு வெப் அப்ளிகேஷன். ஓகே, ஒரு வெப் ஆப். ஓகே, ஹெல்ம் சார்ட் யூஸ் கேஸ் வெப் அப்ளிகேஷன். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் வந்துட்டு இப்போ என்னன்னா, இது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ ஒரு கியூபர்நெட்டிஸோட ஒரு கிளஸ்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஒரு கியூபர்நெட்டிஸோட கிளஸ்டர் இதுதான். ஓகே, அந்த கிளஸ்டருக்குள்ள இப்போ நம்ம இந்த கிளஸ்டருக்குள்ள என்ன காம்பனன்ட்ஸ் இருக்கு, என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இதுல வந்துட்டு ஒரே ஒரு மாஸ்டர் நோட் இருக்கு. ஓகே, ஸோ இதில் தான் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஹெல்ம் சார்ட்டை கிரியேட் பண்ணி இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஓகே, இதில் தான் சேஃப் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஹோட்டலுன்ற ஒரு சார்ட். ஓகே, ஹோட்டலுன்ற ஒரு சார்ட்டை வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம வந்து கிரியேட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ கிரியேட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம வந்துட்டு இன்ஸ்டால் பண்ண போகிறோம் அதை. ஓகே, அதுக்கப்புறம் வந்துட்டு சில மாடிஃபிகேஷன் பண்ண போகிறோம். என்ன நம்ம மாடிஃபிகேஷன் பண்ணமோ அது திருப்பி வந்து நம்ம ரீஇன்ஸ்டால்னு சொல்லலாம், இல்லை அதை வந்துட்டு நம்ம அப்கிரேடுன்னு சொல்லலாம். அதை நம்ம வந்துட்டு அப்கிரேட் பண்ண போகிறோம். ஓகே, அதை வந்து அப்கிரேட் பண்ண போகிறோம். ஸோ இந்த 4 இதை பண்ண போகிறோம். கிரியேட் பண்ண போகிறோம், இன்ஸ்டால் பண்ண போகிறோம், மாடிஃபை பண்ண போகிறோம், அப்புறம் அப்கிரேட் பண்ண போகிறோம். ஸோ இதோட அவுட்புட் நம்ம எப்படி செக் பண்ண போகிறோம் அப்படின்னா, இதோட அவுட்புட் வந்து நம்ம கேர்ல் கமாண்ட் வச்சு தான் செக் பண்ண போகிறோம். ஏன் அப்படின்னா நம்மளோட லேபில் வந்துட்டு நம்ம அது ஃப்ரீ லேப்ன்றதுனால நம்மளுக்கு அதுக்கு பப்ளிக் ஐபி இல்லை. பப்ளிக் ஐபி இருந்ததுன்னா இங்கே நம்ம வந்துட்டு ப்ரௌசரில் வந்து நம்ம ஐபி அட்ரஸை டைப் பண்ணிவிட்டு நம்ம செக் பண்ணலாம். ஸோ அந்த ஃபெசிலிட்டி நம்மளுக்கு இல்லாதனால இந்த கேர்ல் கமாண்டை யூஸ் பண்ணி HTTPயோட அவுட்புட் 200ன்னு கோடு கொடுத்துச்சுன்னா நம்மளுக்கு அது சக்ஸஸ்ஃபுல். இல்லை 401 404 அப்படின்னு கொடுத்துச்சுன்னா தென் இட்ஸ் எ ஃபெயிலியர். ஓகே, ஸோ இதுதான் நம்ம வந்துட்டு இப்போ பண்ண போகிறோம். ஸோ இப்போ டைரெக்டாக இப்போ இது கமெண்ட்ஸுக்கு போகலாம். இப்போ ஓகே, ஸோ இப்போ டைரெக்டாக கமெண்ட்ஸில் பார்க்கலாம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஹோட்டல்னு இப்போ சேவ் பண்ண ஒரு வெப் சர்வர் தான். இப்போ நம்மளுக்கு ப்ராஜெக்ட் என்னன்னா வந்துட்டு ஒரு ஹோட்டலோட மெனு நம்ம வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ அந்த ஹோட்டல் மெனு வந்துட்டு இப்போ கண்டிப்பாக வந்துட்டு மொபைல் இருந்து ஆக்சஸ் பண்ணாலும் சரி, இல்லை லேப்டாப் இல்லை வெப்ல இருந்து ஆக்சஸ் பண்ணாலும் சரி, அது வந்து ஒரு வெப் அப்ளிகேஷனும் நம்மளுக்கு இருக்குது. அப்போ நம்ம அதோட மெனு நம்ம ப்ரிப்பேர் பண்றோம்னா அது வந்து ஒரு வெப் சர்வரில் தான் ஹோஸ்ட் ஆகும். ஸோ அப்போ அந்த வெப் சர்வர் தான் இப்போ நம்ம கிரியேட் பண்ண போறோம். ஹெல்ம் கிரியேட். ஓகே, அதுக்கு வந்துட்டு சேஃப் ஃபார் எக்ஸாம்பிள் அந்த அப்ளிகேஷனுக்கு அந்த இதுக்கு சாட்டுக்கு நான் ஹோட்டல்னு நான் பேர் கொடுத்துட்றேன். ஓகே, பேர் கொடுத்துட்றேன். இப்போ பாருங்க ஹோட்டல்ன்ட்டு ஒரு ஃபோல்டர் கிரியேட் ஆயிடுச்சு. இந்த ஹோட்டல் ஃபோல்டருக்குள்ள போய் பார்த்தா நம்மளுக்கு இந்த சார்ட்டோட எல்லா ஃபைல்ஸ் இருக்கு. YAML ஃபைல்ஸ், சார்ட்ஸ், வேல்யூஸ் டாட் YAML ஃபைல் எல்லாமே. இதை தான் வந்துட்டு இந்த ஃபைல்ஸை தான் வந்துட்டு நம்ம வந்துட்டு ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம ஃபுல் எக்ஸ்பிளனேஷனோட நம்ம பார்த்தோம். ஓகே, ஸோ
இப்போ இந்த வேல்யூஸில் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரே ஒரு மாடிஃபிகேஷன் பண்ண போகிறோம். என்ன மாடிஃபிகேஷன் பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ பை டிஃபால்ட்டாக வந்துட்டு இந்த வேல்யூஸில் வந்து சர்வீஸ் டைப் பார்த்தீங்கன்னா கிளஸ்டர் ஐபி இருக்கும். ஸோ இந்த கிளஸ்டர் ஐபியை வந்துட்டு நம்ம வந்து நோட் போட்டு நம்ம வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். இதில் வந்துட்டு இதில் கியூபர்நெட்டிஸில் பார்த்தீங்கன்னா சர்வீஸ் டைப்பில் மொத்தம் 3 இருக்குது. ஒன்று வந்துட்டு கிளஸ்டர் ஐபி, நோட் போர்ட் அண்ட் தி லோட் பேலன்சிங். இப்போ நம்ம இன்டர்னலாக தான் நம்ம செக் பண்ண போகிறோம் அப்படின்றதுனால நம்ம நோடுக்குள்ளேயே தான் டெஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் வந்துட்டு நான் வந்து நோட் போட்டு நான் வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ நோட் போட்டு நம்ம செட் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கப்புறம் என்ன பண்ணணும், நம்ம இன்ஸ்டால் பண்ணுறோம். நம்ம ஹெல்ம் இன்ஸ்டால். இப்போ இன்ஸ்டால் பண்ணும்போது அந்த அப்ளிகேஷனுக்கு நம்ம நேம் கொடுக்கணும். ஓகே, இப்போ அந்த அப்ளிகேஷனுக்கு நேம் சே ஃபார் எக்ஸாம்பிள் ஹோட்டல் ஹில்டன் கொடுத்துக்கிறேன். இப்போ ஹில்டனோட வெப் அப்ளிகேஷன் தான் நம்ம பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, எந்த சேட்டை யூஸ் பண்ண போகிறோம், ஹோட்டல். ஓகே, சாரி, ரெப்போ பாத் இஸ் நாட் ஃபவுண்ட். இந்த ஓகே, நான் ஹோட்டல் சாட்டுக்குள்ளேயே இருக்கேன். இந்த சாட்டுக்குள்ளே இருந்து வெளியே வாங்க. ஓகே, இப்போ எக்ஸிக்யூட் பண்ணுங்க. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த சாட்டு டெப்ளாய் ஆயிடுச்சு. நேம் வந்து ஹோட்டல் ஹில்டன். ரிவிஷன் பாருங்க, இதுதான் மெயின். ரிவிஷன் 1 எப்போ டெப்ளாய் ஆயிருக்கு, June 26, 1903, அதாவது 7 மணி 3 ஓகே, ஸோ இப்போ இதுக்கப்புறம் நம்ம எத்தனை சாட் டெப்ளாய் ஆயிருக்குன்னு பார்க்குறதுக்கு ஹெல்ம் லிஸ்ட் கொடுத்தா நம்மளுக்கு தெரியும். இப்போ ஹோட்டல் ஹில்டன்னு ஒரு சாட் டெப்ளாய் ஆயிருக்கு. எத்தனை மணிக்கு டெப்ளாய் ஆகிருக்கு, அந்த சார்ட்டோட வேர்ஷன் என்ன, இந்த ஆப்போட வேர்ஷன் என்னன்னா அந்த உள்ள இருக்கிற இமேஜ், அந்த உள்ள இருக்கிற இமேஜோட வேர்ஷன் தான் வந்துட்டு இந்த ஆப் வேர்ஷன், அதாவது 1.16. இப்போ இந்த உள்ள இருக்கிற இமேஜை எப்படி பார்க்கணும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா kubectl கொடுங்க. kubectl get பாட். ஓகே, அப்போதோ இப்போ இந்த ஒரு பாட் ரன் ஆகுது. ஓகே, இப்போ நம்மளோட அப்ளிகேஷன் நேம் ஃபாலோட் பை தி ஆல்ஃபா நியூமரிக். ஓகே, ஒரு 54 செகண்ட்ஸாக வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. இப்போ இதுக்கு என்ன இமேஜ் யூஸ் பண்ணுதுன்னு பார்க்கணும் அப்படின்னா kubectl describe பாடு, அப்புறம் இந்த பாடோட நேம் ஹோட்டல் ஹில்டன், அந்த நேம் இதை என்டர் கொடுங்க. இதை வரும், இங்கே தெரியுது வரும், புல்லிங் இமேஜ் வரும், nginx 1.16. ஸோ nginx வெப் சர்வர் தான் யூஸ் பண்ணது. ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு வந்து அங்கே ஆப் வெர்ஷனாக நம்மளுக்கு வந்து போட்டிருக்கு. ஓகே, ஸோ இதுக்கப்புறம் ஸோ பாடு கரெக்டாக ரன் ஆகுது, இதை செக் பண்ணியாச்சு. அடுத்தது நம்ம செக் பண்ண வேண்டியது சர்வீஸ். ஓகே, அதே இது kubectl get சர்வீஸ். இங்கே பாருங்க, ஸோ வந்துட்டு நம்ம கிரியேட் பண்ணது இது டிஃபால்ட்டு குபர்நெட்டிஸ் கிளஸ்டர் ஐபி. நம்ம கிரியேட் பண்ண சர்வீஸ் ஹோட்டல் ஹில்டன் நோட் போர்ட், இது இன்டர்னல் கிளஸ்டர் ஐபி, அதாவது பிரைவேட் ஐபி, போர்ட்டு 80 and 32071. ஸோ இது என்ன போர்ட் நம்பர்னா, இப்போ குபர்நெட்டிஸில் நம்மளுக்கு நோட் போர்ட்டுக்கு வந்துட்டு ஒரு ரேஞ்ச் இருக்கு. அந்த நோட் போர்ட்டோட ரேஞ்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த நோட் போர்ட்டோட ரேஞ்ச் வந்துட்டு 30,000 to 32,767. ஸோ நோட் போர்ட் வந்துட்டு இந்த ரேஞ்சில் தான் இருக்கும். ஸோ அந்த ரேஞ்சு தான் இங்கே வந்துட்டு மென்ஷன் ஆயிருக்கு இங்கே. ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு போர்ட்டு வந்துட்டு அதாவே வந்துட்டு அசைன் ஆயிடுச்சு. ஓகே, ரைட். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு ஹெல்ம் சார்ட்டை கிரியேட் பண்ணியாச்சு, இன்ஸ்டால் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் வந்து அதோட போர்ட், அதோட பாடோட கண்டிஷன் செக் பண்ணியாச்சு, சர்வீஸையும் செக் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அடுத்தது என்ன பண்ணலாம்னா நம்ம அவுட்புட் வந்து நம்ம செக் பண்ணலாம். அவுட்புட் எப்படி செக் பண்ணுறது, curl-ivk. ஓகே, ஸோ இது லோக்கல் நம்ம இங்கே லோக்கலில் தானே செக் பண்ண போகிறோம். ஸோ 172.0.0.1 கொடுத்துட்டு அண்ட் தென் 32071. ஸோ இந்த போர்ட் நம்பர் தான் கொடுக்குறது. இதுதான் வந்துட்டு நம்மளுக்கு எக்ஸ்டர்னலாக ஆக்சஸ் பண்ணுறது. ஸோ டிராஃபிக் வந்து 80க்கு இதை ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு 32071 ஹிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 80லேருந்து நம்மளுக்கு வந்து டிராஃபிக் வந்து எடுத்து கொடுக்கும். இங்கே பாருங்கள், இப்போ நம்மளுக்கு அவுட்புட் வந்துடுச்சு. இது பேசிக் அவுட்புட் பாருங்க, வெல்கம் டு nginx சர்வர், சாரி, ஓகே, வெல்கம் டு nginx வெப் சர்வர் சக்ஸஸ்ஃபுல்லி இன்ஸ்டால் அண்ட் ஒர்க்கிங். ஓகே, ஸோ இப்போ இதில் இப்போ மெயினாக நம்மள பார்க்க வேண்டியது பார்த்தீங்கன்னா இங்கே HTTP இது பாருங்க, இங்கே 200
200 ஓகே. ஸோ இந்த ஹெச்டிடிபி கோடை தான் நம்ம செக் பண்ணணும். ஸோ இந்த ஹெச்டிடிபி கோடு வந்து 200 இல்லாமல் வேற ஏதாவது வந்திருந்தது அப்படின்னா அப்போ நம்ம கேர்ள் ரெக்வெஸ்ட்டு ஹெச்டிடிபி சர்வரை ரீச் ஆகலன்றது தான் அர்த்தம். சரி, இப்போ இது டிஃபால்ட்டு ஹெச்டிடிபி இதை பார்த்துருப்பீங்க நிறைய இடத்துல. இது சேவ் ஃபார் அன் எக்ஸாம்பிள், இப்போ ஹெச்டிடிபியோட டிஃபால்ட் வெப் பேஜ் என்ஜினிக்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா கூட கூகுளில் இருக்கும். ஸோ இந்த பேஜ் பாருங்க, இங்கே இருக்குல்ல, வெல்கம் டு என்ஜினிக்ஸ் இஃப் யூ சி பேஜ். ஸோ அதோட கோடை தான் இங்கே பார்க்குறீங்க, அதோட கண்டென்ட்டை தான் இங்கே லோக்கலில் பார்க்குறீங்க. சரி, இப்போ இதே கண்டென்ட்டை சேவ் ஃபார் எக்ஸாம்பிள் இது நீங்கள் வெப் பேஜில் பார்க்கணும் அப்படின்னா ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த HTML அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. சரி, ஓகே. காப்பி ஒரு நோட்பேட் ஃபைலில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஒரு நோட்பேட் ஃபைல் ஓப்பன் பண்ணிவிட்டு, ஸோ நம்மளுக்கு டாக்குமெண்ட் HTML இதுலேருந்து தான் நம்மளுக்கு ஆரம்பிக்கும். இது அப்படியே ஒரு HTML ஃபைலில் சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் ஃபார் எக்ஸாம்பிள் ஹோட்டல் .html அப்படின்னு சேவ் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், த வெப்பேஜ் கிரியேட் ஆச்சு. இப்போ இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ அதே அவுட்புட் தான். ஸோ நம்ம கேர்லை வச்சு இங்கே செக் பண்ணுறோம், இங்கே வந்துட்டு ப்ரௌசரை வச்சு நம்ம அவுட்புட் செக் பண்ணுறோம். ஸோ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம வந்துட்டு ஃபர்ஸ்ட் வேர்ஷனை வந்து நம்ம வந்து டெப்ளாய் பண்ணிட்டோம். ஸோ கிரியேட் இன்ஸ்டால். ஓகே, இன்ஸ்டால் பண்ணியாச்சு. ஒரு மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம வந்துட்டு இன்னொரு மாடிஃபிகேஷன் பண்ணி நம்ம வந்துட்டு அப்கிரேட் பண்ண போகிறோம். அது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நான் வெப் பேஜை வந்துட்டு நான் வந்துட்டு எடிட் பண்ண போகிறேன். இப்போது அந்த கண்டெய்னருக்கு உள்ளே நான் போக போகிறேன் நான். இப்போ இதில் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னென்னா, இப்போ ஃபஸ்ட்டு வேர்ஷன் நம்ம டெப்ளாய் பண்ணோம்ல, ஃபஸ்ட்டு வேர்ஷன் டெப்ளாய் பண்ண டைம் என்ன? ஃபஸ்ட்டு வேர்ஷன் டெப்ளாய் பண்ண டைம் வந்துட்டு 19.3. ஸோ அதாவது ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வேர்ஷன் நம்ம டெப்ளாய் பண்ணது வேர்ஷன் 1 வந்துட்டு June 26 7:03 PM. கரெக்டா? 7:03. ஓகே, 07:03. இப்போ நம்ம செகண்ட் வேர்ஷன் டெப்ளாய் பண்ணுறதுக்கு முன்னாடி சில சேஞ்சஸ் பண்ண போகிறோம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த கண்டெய்னருக்குள்ளே போக போகிறேன் நான். ஓகே, இந்த கண்டெய்னருக்குள்ளே போகிறேன் அப்படின்னா எப்படி போகிறது? ஓகே, ஸோ அந்த பாடு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு kubectl என்ன பண்ணணும்? kubectl கெட்டு பாடு. அந்த பாடோட நேம் நம்மளுக்கு வேணும். ஓகே, இப்போ பாடோட நேம் கிடச்சிருச்சு. ஓகே, இப்போ இதன் என்னன்னா வந்துட்டு இப்போ ரியல் டைமில் வந்துட்டு நம்ம வந்துட்டு வெப் டெவலப்மெண்ட் சைட்லேருந்து மட்டும்தான் நம்மளுக்கு வந்துட்டு சேஞ்சஸ் வந்துட்டு எப்பயுமே நம்மளுக்கு வந்துட்டு வரும். இன்ஃப்ரா சைட்லேருந்து பெரிய சேஞ்சஸ் இருக்காது. டெய்லிக்கும் இல்லை வீக்லி ஒன்ஸ் நம்ம டெவலப்மெண்ட் சைட்லேருந்து தான் நம்மளுக்கு வந்து சேஞ்சஸ் வந்துக்கிட்டு இருக்கோம். இப்போ வந்துட்டு ஆஸ் அ டெவாப்ஸ் இன்ஜினியர் உங்களுக்கு சேஞ்ச் வந்துடுச்சு. அப்போ நீங்கள் திருப்பி அதை எப்படி நீங்கள் ரீடெப்ளாய் பண்ணுறது அப்படின்றது தான் இப்போ நம்ம வந்துட்டு பார்க்க போகிறோம். பட் ஆனால் இங்கே நம்ம வந்துட்டு டெவலப்மெண்ட்டும் நம்ம பண்ண போகிறோம், ப்ளஸ் டெப்ளாய்மெண்ட்டும் பண்ண போகிறோம். டெவலப் பண்ணிட்டு நம்மளே டெப்ளாய் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இந்த பாடு வந்துடுச்சு, kubectl exec. இப்போ இந்த பாடுக்குள்ளே தான் போக போகிறேன் நான். -it-bin/sh. ஓகே, ஸோ இப்போ இந்த பாடுக்குள்ளே தான் இப்போ நான் இருக்கேன் நான். எங்கன்னா ஸ்லாஷில் இருக்கேன். ஸோ இந்த என்ஜினிக்ஸோட வெப்பேஜுக்கு போக போகிறேன். /user/share அப்புறம் nginx/ அப்புறம் HTML. ஸோ இதுதான் வந்துட்டு டிஃபால்ட்டு பார்த்து. ஓகே, இப்போ இங்கே வந்துட்டு index.html ஃபைல் இருக்குது. இந்த index.html ஃபைலில் தான் நம்மளுக்கு வந்து அவுட்புட் வந்தது. நீங்கள் பார்க்கணுன்னா பார்க்கலாம். நீங்கள் index.html இங்கே பாருங்கள். ஸோ அதே கண்டென்ட் இருக்குது பாருங்கள், நம்மளுக்கு அவுட்புட் வந்ததால் அந்த கண்டென்ட் தான் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த இண்டெக்ஸ் ஃபைல் எனக்கு வேண்டாம். ஓகே, நான் இந்த இண்டெக்ஸ் ஃபைலை நான் ரிமூவ் பண்ணிடுறேன். rm-rf index.html. இப்போ இந்த இண்டெக்ஸ் ஃபைல் இல்லை, cat
இப்போ நான் ஒரு கண்டென்ட் வச்சுருக்கேன். அப்போ நம்ம ஹோட்டல் அப்ளிகேஷனுக்கு தானே நம்ம பண்ணுறோம். ஸோ அதனால் வந்துட்டு அந்த கண்டென்ட்டை நம்ம வெப் பேஜோட கண்டென்ட்டாக போட்டுக்கலாம் நம்ம. ஓகே, ஸோ கேட்டு ஸ்பேஸு இண்டெக்ஸ் டாட் HTML. ஓகே, ஸோ இதுக்கு வந்துட்டு நான் ஒரு பேஜ் வச்சுருக்கேன். நான் ஒரு கண்டென்ட். ஓகே, இது இல்லை, என்னோட மீடியம் பேஜில் வச்சுருக்கேன். நான் டாக்குமெண்டேஷன் பெருசாக நான் பண்ணலை, அதுக்கு டைம் இல்லை. கண்டிப்பாக டாக்குமெண்டேஷனை பண்ணிட்டு நான் என்னென்ன இங்கே ஸ்டெப்ஸ் பண்ணுறேனோ அதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் நான். ஸோ இப்போ இதில் போயிட்டு நம்ம ஸ்டோரிஸ் போனோம் அப்படின்னா ஓகே, Day 1 Day 2 இப்போதைக்கு ரஃபாக நான் வச்சுருக்கேன். நான் கமெண்ட்ஸ் என்ன இதெல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணுறோமோ. ஓகே, ஸோ வெல்கம் டு ஹோட்டல். சே ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட வெப்பேஜ் இதுதானே, ஹில்டன் ஹோட்டலுக்கு தானே நம்ம பண்ணுறோம் நம்ம. ஸோ அதனால் வெப்பேஜ் வந்து நான் இப்படி வச்சுருக்கேன் நான். ஓகே, வெப்பேஜ். ஸோ இந்த கண்டென்ட்டை நான் இங்கே பேஸ்ட் பண்ணிட்டேன். ஓகே, இதை சேவ் பண்ணியாச்சு. இப்போ இந்த கண்டெய்னர்லேருந்து நான் வெளியே வந்துடுறேன். ஓகே, இப்போ நான் வந்துட்டு இதை நான் அப்கிரேட் பண்ண போகிறேன். ஸோ அப்கிரேட் வந்துட்டு ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம இன்ஸ்டால் கமாண்ட் கொடுத்தோம்ல, அந்த இன்ஸ்டாலுக்கு பதிலாக இங்கே அப்கிரேடு நம்ம கொடுக்கணும் நம்ம. ஓகே, ஸோ அதே ஏன்னா அப்ளிகேஷன் நேமும் அதான், அதே சார்ட்டை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா, சார்ட்லலாம் எந்த மாற்றமும் கிடையாது. ஸோ ஹெல்ம் அப்கிரேட். ஓகே, ஹோட்டல் ஹில்டன். ஓகேவா, இப்போ நீங்கள் இது பேர் மாற்றி கொடுத்தீங்க அப்படின்னா ஒர்க் ஆகாது. ஓகே, ஸோ இப்போ இங்கே பாருங்கள், ரிவிஷன் 2. ஓகே, ரிவிஷன் 2. இப்போ ஹெல்ம் லிஸ்ட் கொடுங்க. இங்கே பாருங்கள், இப்போ ரிவிஷன் 2 டெப்ளாய்டு டைம் பாருங்கள், இப்போ 7:14. அப்போ வேர்ஷன் 2 வந்துட்டு எத்தனை மணிக்கு டெப்ளாய் ஆயிருக்கு? 7:14. வேர்ஷன் 2. அப்போ இங்கே வேர்ஷன் 2 வந்துட்டு அதே June 26 7 என்ன டைமுக்கு ஆயிருக்கு? 7:14. ஓகே, ரைட், 7:14 PM. ஓகே, இது செகண்ட் வெர்ஷன் டெப்ளாய் பண்ணியிருக்கேன். இன்கேஸ் இந்த செகண்ட் வெர்ஷனில் எதனா இஷ்யூ அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஹெல்மில் ஆப்ஷன்ஸ் இருக்குது, நம்ம வந்து ரோல் பேக் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த ரோல் பேக் ஆப்ஷன்லாம் நம்ம போக பார்க்கலாம், நம்ம இப்போ வேண்டாம். ஓகே, ஸோ ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு ஹை வியூ சொல்கிறேன் நான், ரோல் பேக்கும் நம்ம பண்ணிக்கலாம். அதுதான் வந்துட்டு இது வெர்ஷன் ஹிஸ்ட்ரின்னு சொல்லுவோம் நம்ம. ஓகே, ஸோ இப்போ இந்த செகண்ட் வெர்ஷனோட அவுட்புட் பார்க்கலாம். செகண்ட் வெர்ஷனோட அவுட்புட்டு எப்படி பார்க்குறது? அதே கேர்ளு. இப்போ நம்ம வந்துட்டு வெல்கம் டு ஹோட்டல் ஹில்டன் அப்படின்னு வரணும். ஓகே, ஸோ நான் டைரெக்டாக டைப் பண்ணுறதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, வேறு ஏதாவது கால் கமாண்ட். ஓகே, இங்கே இருக்குது கால் கமாண்ட், அப்படியே நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், வெல்கம் டு ஹில்டன் ஹோட்டல். ஸோ நம்ம ரீடிப்ளாய் பண்ணது, நம்மளோட சேஞ்சஸ் வந்துட்டு ப்ரொமோட் ஆயிடுச்சு. ஸோ நம்ம என்ன சேஞ்சஸ் பண்ணோமோ அது ப்ரொமோட் ஆயிடுச்சு. இல்லை இதையும் உங்களுக்கு ஒரு அவுட்புட்டில் பார்க்கணும் அப்படின்னா இதையும் நீங்கள் காப்பி பண்ணி ஒரு வெப் பேஜாக நீங்கள் கிரியேட் பண்ணலாம். ஓகே, ஸோ சேவஸ் என்ன நேம் வேணாலும் கொடுத்துக்கலாம். ஸோ வேர்ஷன் 2ன்னு கொடுத்துங்க, வேர்ஷன் 2 அவுட்புட்ன்ற மாதிரி. .html தான் ரொம்ப முக்கியம். இதுக்கு க்ளோஸ் பண்ணுங்க. அதை பாருங்க, V2 ஓப்பன் பண்ணால் அதை பாருங்க, நம்மளோட செகண்ட் வெர்ஷன் டெப்ளாய் பண்ணது வெல்கம் டு ஹோட்டல் ஹில்டன். ஸோ நம்மளுக்கு டெப்ளாய் ஆகிடுச்சு, நம்மளுக்கு அவுட்புட்டும் கிடச்சிடுச்சு. ஓகே, ஸோ அதுதான் இந்த யூஸ் கேஸோட ஸ்டெப்ஸ் அண்ட் தி நாலேஜ். இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, ஸோ ஐம் ஜஸ்ட் டூயிங் த ரீகேப். ஓகே, ஹோட்டல் சாட். ஓகே, ஹோட்டல்னு ஒரு சாட்டை க்ரியேட் பண்ணோம். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம இதை கிரியேட் பண்ணோம், அதுக்கப்புறம் இன்ஸ்டால் பண்ணோம். இன்ஸ்டால் வந்துட்டு என்ன பேரில் பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு ஹோட்டல் ஹில்டன். ஓகே, ஹோட்டல் ஹில்டன்.
அவுட்டர் ஹில்டன்ன்ற நேமில் இன்ஸ்டால் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து 2 மாடிஃபிகேஷன் பண்ணோம். ஒன்று வந்துட்டு சர்வீஸ் டைப்பை வந்து மாற்றணும். அதுக்கப்புறம் வந்து இண்டெக்ஸ் டாட் ஹெச்டிஎம்எல் ஃபைலோட கண்டென்ட்டை மாற்றணும். இந்த 2 சேஞ்சும் பண்ணோம். இந்த 2 சேஞ்சும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம வந்துட்டு அப்கிரேடும் நம்ம பண்ணோம். ஸோ அப்போ ஒரு அப்ளிகேஷனை ரீடிப்ளாய் பண்ணணும் அப்படின்னா அது எவ்வளோ ஈஸின்றது வந்துட்டு இப்போ ஹெல்மில் வந்துட்டு நம்மளுக்கு ஈஸியாக வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு புரியுது. ஸோ அந்த மாதிரி இந்த ஹெல்மை யூஸ் பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு அப்ளிகேஷனோட அப்கிரேடோ இல்லை மாடிஃபிகேஷனோ இந்த மாதிரி நம்ம வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு நம்ம பண்ணிக்கலாம். ஓகே, ரைட். ஸோ இதோட இந்த வீடியோ வந்துட்டு அவ்வளவுதான். ஸோ நம்ம வந்துட்டு ஒரு பெரிய யூஸ் கேஸ் பார்த்தோம். அதை வந்து நீங்கள் ஃபுல்லாக நீங்கள் அப்கிரேட் வரைக்கும் போய் வெர்ஷன் 2 நீங்கள் பண்ணி பார்க்குறதுனா பாருங்கள். இல்லைனா வெர்ஷன் 1 கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லை டீப் டைவ் போனோம் அப்படின்னா வெர்ஷன் 2 பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு அப்கிரேட் வந்துட்டு பண்ணி பாருங்கள். ஸோ நான் டாக்குமெண்டேஷன் வந்துட்டு பேரலாக பண்ணிக்கிட்டு இருக்கேன் டைம் கிடைக்க. ஸோ ஒன்ஸ் அந்த டாக்குமெண்டேஷனும் முடிஞ்சது அப்படின்னா அதோட லிங்க்கும் நான் வந்துட்டு ஷேர் பண்ணுறேன். இப்போதைக்கு இந்த வீடியோ லிங்க்ஸை வச்சுட்டு நீங்கள் வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள். எதனா டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன் நான். ஸோ இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணணும் அப்படின்னு இந்த வீடியோ யாரெல்லாம் ஹெல்ம் சாட்ஸ் கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ சீக்கிரமாக அடுத்த யூஸ் கேஸில் அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ, பை.